ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம சேனலோட தேர்ட் வீடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலோட ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த சேனல்ல நான் என்னோட லைஃப்ல நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்றதா இந்த சேனல்ல இருக்கும். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஆக்சுவலி இந்த நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல எந்த ஒரு எடிட்டிங்குமே இருக்காது. ஜஸ்ட் ராவா நான் என்ன பேசுறோமோ அது மட்டும் தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு 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 டாக்குமெண்ட் அப்படிங்கிறத எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ராவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்டென்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் ஸோ புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா நான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன். கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயுமே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா எனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு இந்த புக்ஸ் ரீட் பண்றதுக்கு பிடிக்கும். அண்ட் புக்ஸுமே வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 புக்ஸ் மேலே வாங்கி வச்சிருக்கேன். நான் புக்ஸ் ரீட் பண்ணுவேன். எப்படி ரீட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு புக் ரீட் பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த புக்கை நான் கம்ப்ளீட் பண்ண புக்ஸ் அப்படின்னா ஒரு 2 புக் தான் ஃபுல்லா ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதுவுமே பழைய புக்ஸ். நான் 10th படிக்கும்போது வாங்கின புக்ஸ். அதுவும் ஒரே ஒரு புக் ஏதோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். வேற புக்ஸ் எல்லாம் ஒரு 70 பேஜ், 75 பேஜ், 50% கூட ரீட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் புக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு புக் ரீட் பண்ண மாட்டேன். இந்த புக் கொஞ்ச நாள், அந்த புக் கொஞ்ச நாள், ஒரே நாள்ல இந்த புக் அந்த புக் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம கன்சிஸ்டண்டா புக்ஸ் ரீட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு புக்கை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த புக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு. ஸோ அப்படின்னு நான் சூஸ் பண்ண புக் என்ன அப்படின்னா அதை டாக்குமெண்ட் பண்ணலாம். அதான் கான்செப்ட். என்ன அப்படின்னா இந்த ஆண்டனி ராபின்ஸ் அப்படிங்கிற இந்த புக், அவரோட புக் என்னன்னா இந்த அன்லிமிட்டடா அன்லிமிட்டட் பவர். ஆக்சுவலி எனக்கு இந்த புக்கை ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ண புக். ஆக்சுவலி இந்த புக் ரொம்பவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தான். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 77 பேஜ் ரீட் பண்ணியிருக்கேன். தெரியுதான்னு எனக்கு தெரியல. 77 பேஜ் ரீட் பண்ணியிருக்கேன். கடைசியா என்னைக்கு 14/2 இந்த மாசம் ரீட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணது 13/2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 13/2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 14 கிட்டத்தட்ட ஒரு 70 பேஜ் ரீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரீட் பண்ணல. இன்னைக்கு டேட் என்னதுன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. நான் பார்க்கவே இல்லை. ஸோ தெரியாது. ஸோ அப்படிங்கிற இருக்குதா. இப்போ எனக்கு இந்த புக்கை ரீட் பண்ணணும். ஸோ இந்த புக்கை ரீட் பண்ணும்போது ட்ராக் பண்ணலாம். புக் ரீட் பண்றதை ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எப்படி ட்ராக் பண்ணுது? ஒரு நாள் 5 பேஜா 10 பேஜா அப்படின்னு கிடையாது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த புக்ல கிட்டத்தட்ட ஒரு 420 பேஜ் இருக்கு. 420 பேஜை நான் ஸ்பிளிட் பண்ணியிருப்பேன். ஸ்பிளிட் பண்ணேன்னா 7 நாள் நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த புக்கை 7 நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஆக்சுவலா நான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டில் இருந்தாலும் நாளையில இருந்து டே 1 அப்படின்னு எடுத்து என்னைக்கு வருதுன்னு தெரியல. டே 1 எடுத்து அப்படி ரீட் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல இருந்து இதையும் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னொரு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியால இருக்கேன். பிரச்சனை கிடையாது. ஒரு புக்கை நம்ம எவ்வளவு தடவை வேணா படிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரீட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நான் ரீட் பண்ண 70லையுமே உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த புக் ஆக்சுவலி எனக்கு இந்த புக்கை நிறைய பேர் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணி யாருமே ரெக்கமெண்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நிறைய வேற புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த புக் நான் எந்த இடத்துலயுமே பார்த்தது கிடையாது. பட் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த புக். பேஜ் மட்டும் கொஞ்சம் அதிகம். பட் ஸ்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரீட் பண்ண அந்த 70 பேஜ்லயும். ஸோ இதை ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா 420 பேஜை நான் 7 நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 60 பேஜ் நான் ரீட் பண்ணணும் ஒரு நாள் அப்படின்னு நான் கால்குலேட்டர்ல தான் போட்டேன். அதாவது 420 டிவைடட் பை 7 நாள் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 60 பேஜ் தான் எனக்கு வருது அப்படின்னு வந்துச்சு. 60 அதாவது ஒரு நாள் நான் ஒரு 60 பேஜ் ரீட் பண்ணா 7 நாள்ல நான் இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணலாம். இது ஃபிக்ஸ். ஸோ இதை இப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ட்ராக் பண்ணணும். எப்படி ட்ராக் பண்ணலாம்னா அதுக்கு தான் இந்த டயரி. ஆக்சுவலி இந்த டயரி இந்த இந்த நான் இப்ப சொல்ல போற இந்த டிப்ஸ் நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா நம்ம பிக் பாஸ் 8ல ஆனந்தி அவங்க அப்படிங்கிற ஒரு புக் ஷோ ஒரு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க தெரியுமா? அதுல இந்த தி புக் ஷோ அப்படிங்கிறது தான் அவங்க யூடியூப் சேனல் நேம். அவங்க பழைய வீடியோவா புதிய வீடியோவான்னு எனக்கு தெரியல. நான் எப்போ ரீசெண்டா தான் பார்த்தேன் அந்த வீடியோ. அதுல ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஒரு அரை மணி நேரம் அவங்க ரீட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு பேப்பர்ல ஒரு கோடு போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நாள் அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் கோடு போடுவாங்க. இது நம்ம இந்த வெண்ணிலா கபடி குழுவில் புரோட்டா சூரி சாப்பிடும்போது
சூர்யா வேறு பரோட்டா சாப்பிடும்போது இந்த கோடு போடுவாங்க தெரியுமா, ஒரு கோடு 2 அந்த மாதிரி கோடு போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிதான் நான் இந்த டைரி வந்து யூஸ் பண்றேன். அண்ட் இந்த டைரி எப்போ ஜனவரி ஸ்டார்ட் பண்ணேன். ஜனவரியிலயுமே ரொம்ப நிறையலாம் ரீட் பண்ணல. தெரியுதான்னு தெரியல, கொஞ்சம் தான் ரீட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சிருக்கேன். இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்ல இது பிப்ரவரி 13ஆம் தேதி ரீட் பண்ணதுக்கானது. பிப்ரவரி 13 அப்படின்னா பிப்ரவரி 13ஆம் தேதி நான் ஒரு மணி நேரம் ரீட் பண்ணியிருக்கேன். அரை மணி நேரத்துக்கு ஒரு கோடு, 1 மணி நேரத்துக்கு இன்னொரு கோடு. அதங்க அதை வந்து இங்க டேட் போட்டு ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா ஜனவரி எவ்வளவு ரீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து ரீட் பண்ணா போதும். ஸோ இவ்வளோ தான், இப்படிதான் ட்ராக் பண்ண போறேன். ஸோ டெய்லி வந்து ஒரு டே 1, டே 2, டே 3 அப்படிங்கிறது ஐடியா வீடியோ போடலாமா, இல்ல டாக்குமெண்ட்னா 7 நாள் முடிச்சு டோட்டலா டே 1, டே 2, டே 3 அப்படிங்கிறத வந்து நான் ஃபுல்லா வீடியோ எடுத்து வச்சுட்டு ஒரே வீடியோவா போடவா, எனக்கு ஐடியா இல்ல. ஸோ அது ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் இருந்தா, இல்ல டே 1 ஒரு நாள் வீடியோ போடு, இல்ல மொத்தம் 7 நாள் வீடியோ சேர்த்து வச்சு ஒரு நாள் போடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு வீடியோவா போடு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, எது ஈஸியா இருக்குமோ, உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அது சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்கள நிறைய பேர் வந்து இந்த புக்ஸ் ரீட் பண்றதுக்கு பிடிக்கும். உங்க வீடியோ பார்க்குற உங்கள நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா இந்த புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். நிறைய பேர் ஒரு புக் ஏதாவது வாங்கியிருப்பீங்க, பட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க. அந்த புக்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா வேற ஒரு புக் வாங்கியிருப்பீங்க. கம்ப்ளீட் பண்ணாதவங்க கிட்ட ஒரே ஒரு புக் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க ட்ராக் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு மோட்டிவேஷன் இல்ல அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு மோட்டிவேஷன் தரதுக்கு எனக்கு ஐடியா இருக்கு. அது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு 10 பேர் இல்ல 20 பேர் எங்களுக்கு ஆமா மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல அது என்ன ஐடியா அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ இவ்வளவுதான். நான் ட்ராக் பண்ணி இனி ஒவ்வொரு நாள் வீடியோஸ் போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.